ஜூலை 24, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் அற்புதமான வாசலை திறப்பார். The Lord will open a wonderful door in your life where you thought everything was over. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ஐசாயா chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு திருப்தியான வாழ்வை தருவார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம். The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. My dear brothers and sisters, the Lord will see you through. Whoever forsakes you, He will give you a satisfying life. He will fill your deficiencies. He will make your life prosperous. You should not be afraid of anything. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து அப்பா உம்மை நோக்கி செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் மகத்தான காரியங்களை நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் ஆண்டவரை திருப்தியாக்கி அப்பா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரொற்றை போல அவளை வாழ்வில் செழித்திருக்கும்படியாக அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின் படியாகவே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவரை அவளை நீர் திருப்திப்படுத்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவீராக, அவர்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரை அப்பா பிரகாசிக்க செய்வீராக. ராஜா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கையேந்தி நிற்கிறார்கள். அவர்களுக்கு கத்த நீர் ஆண்டவரே அளவில்லாத நன்மையை கிருபைகளை நீர் தந்தவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய வாழ்வில் எந்த குறைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைய உள்ளதாக ஆண்டவர் நீர் மாற்றி கொடுக்கிறதான கிருபையிலுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு யார் யார் ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுடைய சுகத்தோடு வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. அப்படியாக யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ இதை குறித்து கலங்கி போய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் பார்த்து அவர்களுக்கு ஆண்டவரை அதை வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஆபத்தும் அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தங்களுடைய வண்டிகளிலே வாகனங்களிலே அவர்கள் எங்கி போகும்போது கத்தாவே எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் போராட்டத்துக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருந்தவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பொல்லாத மனுஷர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் தந்தவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களையும் தரவிடமா ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் நேரோடு கூட இருந்திருக்கிற அதே போல் புதிய ஆண்டவரை இந்த வருடத்தில் அவருக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தரலும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஆண்டவரை சேர்ந்து கர்த்தருக்குள்ளாக இணைந்து அவர்கள் வாழும்படியாக அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக இருக்கிற தாரும். இன்னுமாய் அநேக திருமண நாட்களை ஒருவரும் காண்டு
அவர்கள் மகிழ்ந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த நிற்கிற தாரும். எங்கள் ஜெபம் சிறுபாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை கேட்டு ஆண்டவர் நீர் என்றவர் எங்களுக்கு கொடுப்பதற்கு தடுக்கிற தயவுக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.